Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை எப்படி கைன்மாஸ்டர் அண்ட் பீட்ஸ்னே ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிட்ட இருக்கக்கூடிய பீட்ஸ்னே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நீங்கள் இமேஜ் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு 5 or 3 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் மீ டிஜேன்ற ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால்மி டிஜேன்ற எஃபெக்ட்டில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர் லோகோ இருக்கும். இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிட்ட கைன்மாஸ்டர் ஆப் இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ உங்களுடைய கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ண மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஸோ இந்த கால்மி டிஜேன்ற எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16. அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கா. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1.5 செகண்ட்ஸோ அப்படி இல்லைனா 1 செகண்ட்ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்டின் ஸ்க்ரீனில் இருந்துன்னா ஃபில் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி டைம் லைனை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான ஸ்பேஸ்மே இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டிசேனபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாச்சுரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோடைய வேல்யூமே வந்து உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ டைம் லைனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோவை எது வரைக்கும் ட்ராக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ அந்த டெக்ஸ்ட் எது வரைக்கும் இருக்கோ ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோட்டோ மட்டுமே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5.60 செகண்ட்ஸ் கரெக்டாக இந்த இடத்த வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த டைம் லைனை வச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ட்ரிம் ரைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சேஞ்ச் ஆகுற வரைக்குமே ஃபஸ்ட் ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சுருங்க.
வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ்னு ஆப்பில் வந்து கால் மீ டிஜேன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக 6 ஃபோட்டோ இருக்கும். 6 எஃபெக்ட் வந்து இருக்கும். நீங்கள் இந்த 6 எஃபெக்ட்டுமே ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கால் மீ டிஜேன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே இந்த கால் மீ டிஜேன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ விட்டுட்டு செகண்ட் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இந்த அவுட்லைன் இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த அவுட்லைன் இமேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நாம சொன்ன மெத்தடில் டெம்ப்ளேட் வீடியோ அவுட்லைன் இமேஜ்லாம் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான். ஸோ ஓவராலாக கரெக்டாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் செட் ஆகுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா FPS வந்து 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது லோவில் இருந்தால் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சேவ் த வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.